அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். உங்களுடைய முயற்சிகளை பாராட்டிக் கொண்டு நான் வகுப்பினுள் நுழைகின்றேன். அன்பு குழந்தைகளே, கல்விதான் எங்களுக்கு சரியான வழிகாட்டி, பாதுகாப்பு. இது யதார்த்தமான உண்மை, சகலரும் அறிந்தது. எங்களுக்கு நாங்கள் பெற்றோர், எங்களை சூழ உள்ளவர்கள், எங்களை சூழ உள்ள அனைவரும் எங்களுக்கு பாதுகாப்பு என கருதுவோம். ஆனால் உண்மையிலேயே எங்களை பாதுகாப்பது கல்வி, அதாவது எங்களுடைய அறிவு. எங்களோட தொடர்ந்து இருந்து எங்களை பாதுகாக்க போறது கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்காக நீங்க இந்தளவு ஆர்வமாக அதிகாலை 5 மணிக்கே எழுந்திருந்து வகுப்புல பங்கு பெற்றுவது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றது. ஆயினும் இந்த வகுப்புகள்ல 100 மாணவர்கள் மாத்திரம்தான் சூமில பங்கு பெற்றக்கூடியதாக இருப்பது ஒரு துப்பாக்கிய நிலை. ஆயினும் இதுல பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கிடைக்காத சந்தர்ப்பத்துல நீங்கள் என்னதா இன்றைக்கு கிடைக்கும், சில நாளைக்கு கிடைக்காம விடலாம். அப்ப கிடைக்காத சந்தர்ப்பத்துல நீங்க நான் இதை அவ்வப்போது யூடியூப் சேனல்ல அன்றைய தினமே காலை 10 மணிக்கு முதல் பதிவேற்றம் செய்து விடுவேன். அப்ப நீங்க அன்றைய தினமே அவற்றை பார்த்து அன்றைய கற்ற விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பினுள் நுழைகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு நான் இன்றைய வகுப்பில கற்பிக்க துணிந்துள்ள பயிற்சித்தாளை காண்பித்து அந்த பயிற்சித்தாளில் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கும் விளக்கங்கள் வழங்கவிருக்கின்றேன். இப்ப இதுல உங்களை மிகவும் கேட்டுக்கொள்வது என்னென்றால், பிள்ளைகள், இந்த பயிற்சிகள்ல நீங்க திறமை பெறுகின்ற பட்சத்துல நிச்சயமாக உங்களால சிறந்த பெறுபேறு பெறக்கூடியதாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இதுல நீங்க செலுத்த வேண்டியது முழு கவனம். நீங்க இந்த பரீட்சைத்தாளை நான் விளங்கப்படுத்துகின்ற போது முழு கவனமாக அதை பின்பற்றுவீர்களாக இருந்தால் இதால நிறைந்த பயன் கிடைக்கும் என கூறிக்கொண்டு இன்று நான் கற்பிக்க இருப்பது காலக்கணிப்பு என்பதை அடங்குகின்ற வினாக்களாக, அதாவது இது என்னுடைய வெற்றிக்கனிகள் என்கின்ற எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய. ஏனென்றால் நாங்க வினாக்களை தயாரிக்கின்ற போது எல்லா வினாக்களையுமே இது அடுத்த வருடம் வரலாம் என்றுதான் அதோடு பயிற்சி அளிப்பதற்காக வினாக்களை தயாரிப்போம். அந்த வகையில இந்த வெற்றிக்கனிகள் என்னுடைய 95ஆம் ஆண்டில நான் வெற்றிக்கனிகள் பயிற்சி இதழ்களை தயாரித்த அனுபவங்களை, அதே தொடர்ச்சியான அனுபவங்களை ஆதாரமாக கொண்டு அதே பேரில் வெளியிட்டு வருகின்றேன். அப்ப இந்த வெற்றிக்கனிகள்ல இது 2வது மாதிரி பரீட்சையில வினாத்தாள் 1 இறுதி வினாக்கள் 38, 39, 40. 38, 40 காலக்கணிப்பாகவும் 39வது வினா காரண காரிய இனங்காணலுமாக இருக்கின்றது. அதை கற்பிக்கின்றேன், கவனமாக செவி மடங்கள். 38வது வினா அட்டவணையில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு விடை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையில என்ன தரப்பட்டுள்ளது என நாங்கள் பார்த்தால், மாத நாட்கள் முதல் நிலையிலையும் அடுத்த நிலையில நாட்களின் எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்க, பிறகு இறுதியில வினாக்குறி தந்து அந்த இடத்துக்கு பொருத்தமான எண் கேட்கப்படுகின்றது. கீழே 3 விடைகள் தரப்படுகின்றது. இது கடந்த காலங்களில் நடந்த அரச பரீட்சைத்தாளின் வினாவை ஒட்டிய, அதை தழுவிய வினா.
இங்க தொடர்ச்சியாக முதல் 4 மாதமும் எங்களுக்கு மாத நாட்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் கையை முஸ்தி பிடித்து கண்டுபிடிக்கலாம் என்று பல தடவை உங்களுக்கு தகவல் தந்திருக்கிறேன். அதாவது எங்களுக்கு 2 கைகள் இருக்கின்றது. கைகளை நாங்க முஸ்தி பிடிப்பதன் மூலம், அதாவது கையை இப்படியாக 2 கையையும் நாங்கள் இப்படியாக முஸ்தி பிடிப்பதன் மூலம் இந்த மேட்டு பகுதியாக உள்ள 4 விரல்களும், இதுல இருக்கிற முதல் 4 விரல்கள் அடுத்து 4 விரல்களாக 8 விரல்களை மாத்திரம் கருத்துல கொண்டு நாங்கள் மாதங்களின் நாட்களை துணிந்து கொள்ள முடியும். அதாவது மேடாக இருப்பது 31 நாள், பள்ளமாக இருப்பது 30 நாள். மாசி மாதத்துல மட்டும் 28 அல்லது 29 நாட்கள். இப்ப குழந்தைகளே, நீங்க கல்வியிலே ஆர்வமாக இருந்திருந்தால், அதாவது இன்றைக்கு மட்டும் ஒரே நாள்ல கற்று முடித்து விட முடியாது. தொடர்ச்சியாக மெல்ல மெல்லத்தான் கற்க வேண்டும். இப்ப நீங்க இதுவரையிலேயும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி இருக்க வேண்டும். இது ஏனென்றால் திறமையான மாணவர்ல அதி திறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சை. அப்ப நீங்க ஏற்கனவே ஓரளவு திறமையான மாணவர்களாக பிரகாசித்துக் கொண்டிருந்தால் உங்களை இது சிலவளை அதி திறமையாக மாற்றுவதற்கு உதவி செய்யலாம். ஆன முறையில தான் இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க முதலே விளங்கி புரிந்திருப்பீர்கள். நான் இப்ப மீட்டு ஞாபகப்படுத்தி அதை ஸ்திரப்படுத்துகின்றேன். இப்ப கவனிங்க பிள்ளைகள், இதுல மேடுகளாக இருப்பது முதல் கையில, அதாவது இடதுபுறமாக இருக்கிற கையில மேடுகளாக இருப்பது 1, 3, 5, 7 ஒற்றை எண்ணாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் 7க்கு அடுத்ததாக மேடு அடுத்த கையில 8, 8, 10, 12 இப்படியாக 12 மாதங்கள்ல உள்ள முதல் 7 மாதங்களை நாங்கள் கணிக்கின்றோம். இந்த 7 மாதங்களும் 31 நாட்களை கொண்டவை. இனி நாங்கள் பள்ளமாக இருக்கிறது, ஒரு கையில 3 பள்ளம், அடுத்த கையில 3 பள்ளம். எங்களுக்கு 3 பள்ளம் தேவையில்லை, அடுத்த கையில 2 பள்ளம் வரைக்கும் போனால் போதுமானது. அப்ப இதுல 2வது மாதமாக இருப்பகின்ற மாசி மாதம் மட்டும்தான் 28 அல்லது 29 நாட்களை கொண்டது. சாதாரண வருடத்துல 28 நாட்களும் லீப் வருடத்துல 29 நாட்களும் கொண்டது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். லீப் வருடம் என்பது நெட்டாண்டு. 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடம் கூடுதலாக உள்ள ஆண்டு. அது எப்படி ஒரு வருடம் கூடுதலாக வருகின்றது என்றால், பூமி சூரியனை சுற்றுவதனால் தான் ஒரு வருடம் உண்டாகின்றது. அப்ப பூமி உண்மையிலேயே சூரியனை சுற்றுவதற்கு 365 கால் நாட்கள் ஆகின்றன. இந்த கால் நாட்களை 3 வருடங்கள் சேர்த்து 4வது வருடம் அந்த காலையும் சேர்த்து, அதாவது 365 கால் நாட்கள் 3 வருடங்கள்ல சேர்க்கப்படுகின்ற போது 3/4 பங்கு வந்துவிட்டது. அதோட அடுத்த வருடத்து காலையும் சேர்த்து 366 நாள் லீப் வருடம் என்று அழைக்கப்படும். அப்ப 4 வருடத்துக்கு ஒருக்கா லீப் வருடம் வரும், நெட்டாண்டு வரும். அப்ப இந்த லீப் வருடம், ஒரு வருடம் லீப் வருடமா என்று கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் தருகின்ற வருடத்தை, இப்ப 2024 இது லீப் வருடமா என்று பார்க்கிறதுக்கு நாங்க இத 4ஆல வகுப்பதன் மூலம், 4ஆல மீதியின்றி வகுத்தால் அது லீப் வருடம். மீதி என்றால் 1 மீதி, 2 மீதி, 3 மீதி தான் வரலாம். மீதி வந்தால் அந்த 3ம் சாதாரண வருடங்கள். இப்ப பாருங்க, இதை 4ஆல வகுக்கிறேன். 4 5 20, 20 போனா 2ல இல்லை, அப்ப அதுக்கு 0. 24ல 6 4 24. அப்ப இங்க மீதி வரவில்லை.
அப்ப இது லீப் வருடம். ஆனா அடுத்த வருடம் ஒன்று மீதி வரும். 2025 ஒன்று மீதி வரும். எப்படி 4 வகுத்தால் 506 ஒன்று மீதி வந்தால் அது சாதாரண வருடம். அதே மாதிரி 2026 4 வகுத்தால் அதுல 506 2 மீதியும் வரும், அதுவும் சாதாரண வருடம். 2027 4 வகுத்தால் 506 3 மீதி வரும், அதுவும் சாதாரண வருடம். அதுக்கு பிறகு 2028 மீதி வராது. ஏன் 506 507 வந்துவிடும். அப்ப மீதி வராவிட்டால் அது லீப் வருடம். இப்ப உங்களுக்கு லீப் வருடம் சாதாரண வருடம் கண்டுபிடிக்க தெரியும். அப்ப லீப் வருடத்துல மாசி மாதத்துல 29 நாட்கள் இருக்கின்றது, மற்ற மாதங்கள்ல 28 நாட்கள் இருக்கின்றன. அது இந்த 2வது மாதம் மட்டும்தான் இப்படியாக இருக்கின்றது. இது தவிர்த்த அடுத்த இரட்டை எண்கள் இங்க 4 6 4 6, அடுத்தது ஒற்றை எண் 8க்கு அடுத்தது 9, அடுத்தது 11. இந்த 4 மாதங்களும் 30 நாட்களை கொண்டது. அப்ப அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு வருடத்தின் 12 மாதங்களும் எத்தனை நாட்களை கொண்டது என்ற தெளிவு இப்ப படுத்திருக்க வேண்டும். அதாவது கையை முஷ்டி பிடித்து ஒருவருக்கு குத்துவது போல நாங்க கையை முஷ்டி பிடித்தால் கை விரல்களின் மொழிகள் உயர்ந்திருக்கிற பகுதி 31, தாழ்ந்திருக்கிற பகுதி 30. அப்ப ஒரு கையில 4 உயர்ந்திருக்கிற பகுதியும் 3 தாழ்ந்திருக்கிற பகுதியும் வரும். இது எப்படி என்றால் 4 தூண்களுக்கு இடையில் 3 இடைவெளிகள் இருப்பது போல. அப்ப நாங்கள் கட்ட விரலை மடித்து வைத்து விட்டோம், அதை இங்கே எண்ணவில்லை. இந்த 4 விரலைத்தான் பார்க்கிறோம். கட்ட விரல் தவிர்ந்த 4 விரல்களையும் அந்த 4 விரலுக்கையும் 3 இடைவெளி இருக்குது. அப்ப 4 வேடு இருக்கின்றது. அப்ப முதல் 4 1 3 5 7 என்ற ஒற்றை எண்களாகவும், 7க்கு அடுத்து 8ஆம் மாதமும் 31 நாட்கள், 7 மட்டும்தான் அடுத்தடுத்து 31 நாட்கள் வாரது. 8 10 12 இரட்டை எண்களாக 3 மாதங்களாக 7 மாதங்கள் 31 நாட்களாகவும், ஒரு மாதம் மட்டும் லீப் வருடத்துல 29 நாட்கள், மற்ற வருடங்கள்ல 28 நாட்கள் கொண்டதாகவும், 4 6 என்ற இரட்டை எண்களும், அடுத்தது 9 11 என்ற ஒற்றை எண்களும் அந்த 4 மாதங்களும் 30 நாட்களை கொண்டதாக இருக்கும். அந்த கணிப்பில இந்த அட்டவணையில வினா எவ்வாறு கேட்கப்படுகின்றது? இப்ப நாங்க அட்டவணைக்குத்தான் வெளியளிக்க போகின்றோம். முதல் தை மாதத்துல உள்ள நாட்களின் எண்ணிக்கை இங்க தந்திருக்கு 31. தை மாதம் 31 வரையில உள்ள நாட்களின் மொத்த எண்ணிக்கை 31. தையில இருந்து மார்ச் 29 அப்ப லீப் வருடம் இது. அப்ப இந்த 31ஓட இந்த 29 கூட்டி உள்ள நாட்களின் எண்ணிக்கை 60. அதே மாதிரி பங்குனி 31 வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கை இதோட 7 கூட்டி 91 என தரப்பட்டுள்ளது. இப்ப எங்களுக்கு கேள்வி இதுவல்ல, சித்திரை மாதம் 31ஆம் திகதி வரையிலான, அதாவது தை 1ஆம் திகதியில இருந்து சித்திரை மாதம் 30ஆம் திகதி வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கை யார்? அப்ப நாங்க இந்த 91ஓட இந்த 31 கூட்டினால் விடை எங்களுக்கு கிடைத்துவிடும். அப்ப நாங்க கூட்டி பார்க்கின்ற போது பார்ப்போம். 91 நாட்கள் அதோட 30 கூட்ட வேண்டும். அப்போ 1 121 என்கின்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப மாணவ செல்வங்களுக்கு இந்த விடையை நன்றாக புரிந்துவிட்டது. இதை வைத்துக்கொண்டு நான் இன்னும் சில விடயங்களை உங்களுக்கு கற்பிக்க விரும்புகின்றேன். அதாவது சில விட பல வகையில பல கோணத்துல கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த காலம் என்பது அதாவது
மத்திய அளவு திட்டங்கள் எல்லாம் மெட்ரிக் அளவு திட்டமாக பழையது காலத்திலே இருந்து புது காலத்துக்கு மாறினாலும் இந்த காலம் மட்டும் மாறவில்லை. உங்களுக்கு தெரியும், தண்ணீரை அளக்கிற லீட்டர், மில்லி லீட்டர், பொருட்களை அளக்கிற திண்ம பொருட்களை கிராம், கிலோகிராம், தூர நீளங்களை அளக்கிற அதாவது சென்டிமீட்டர், மீட்டர் என்பது, தூரங்களை அளக்கிற கிலோமீட்டர் என்பது, இப்படியாக எல்லாமே மெட்ரிக் அளவு திட்டங்களாக 10 மடங்குகளாக கணிப்புகள் இருக்கின்ற போதிலும் இந்த பழைய அளவு திட்டமான அதாவது தண்ணீரை அளப்பதற்கு முந்தி போத்தல் கலன் என்பார்கள், நிறங்களை அளப்பதற்கு அவுன்ஸ் ராத்தல் என்பார்கள், நீளங்களை அங்குலம் அடி யார் என்பார்கள், தூரங்களை மைல்கள் என்று கணித்தார்கள். அது எல்லாம் இப்ப மெட்ரிக் அளவு திட்டமாக மாற்றப்பட்ட போதிலும் இந்த கால அளவு மட்டும்தான் பழைய நடைமுறையிலேயே இருக்கின்றன. அது மாற்றப்படவில்லை. அதாலதான் எங்களுக்கு அதுல கணிக்கிறது கொஞ்சம் சிரமம் போல இருக்கும். ஆனா அதுவும் சிரமம் அல்ல, கொஞ்சம் சிந்தித்தால் ஆற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல கேள்விகள் கேட்கப்படலாம். இப்ப அதாவது இன்று திங்கட்கிழமை, அதாவது காலத்தை ஒட்டிய கேள்விகளாக, இன்று திங்கட்கிழமை என்றால், இன்று திங்கட்கிழமை என்று வைத்துக் கொள்வோம், இன்னும் 75 நாட்களுக்கு பிறகு வருகின்ற கிழமை நாள் யாது என்று கேட்கப்பட்டால், நீங்க அதற்காக கொப்பித்தாள்ல, செய்க வேலைத்தாள்ல இன்றில இருந்து 75 வரைக்கும் எழுதி திங்கள் புதன் அப்படி என்ற ஒவ்வொரு வாரத்தையும் எழுதி கொண்டு விட காண போனா அந்தபடி ஒன்று காணவே உங்களுக்கு 40 நிமிடம் அல்லது 30 நிமிடம் போயிடும். அப்ப இதற்கு ஏதாவது உபயோகமான ஒரு வழியைத்தான் நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்க வேண்டும். இதை வச்சுட்டு இன்று திங்கட்கிழமை எங்களுக்கு 75வது நாள் என்ன கிழமை நாள் என்று கேட்டால் நாங்கள் எழுதி காண்பதை விட எங்களுக்கு தெரியும் இன்று திங்கள் என்றால் 75 எத்தனை வாரங்கள் இருக்கின்றது என்றதை நாங்கள் கணிக்கணும். வாரம் என்றால் 7 நாள். அப்ப 7ஆல வகுக்கிற போது 1 7 0 பிறகு 5ல 7 இல்லை. அப்ப 10 7 நாட்கள், 7 நாட்களை கொண்ட வாரங்களும் 5 மீதியாகவும் இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு திங்கட்கிழமை என்றால் இந்த 70வது நாள் திங்கட்கிழமையாக இருக்கும். 7 படி பார்த்த 70வது நாள் திங்கட்கிழமையாக இருக்கும். அப்ப 71, 72, 73, 74, 75வது நாள் நாங்க திங்கள்ல இருந்து எண்ணிக்கொண்டு போனால், நல்லா கவனிங்க, இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இது திங்களாக இருந்தால் இது செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளிக்கிழமை என்பது புலனாகின்றது. அப்ப நாங்கள் இவ்வாறு இதுல 1 2 3 4 5. அப்ப இன்று திங்கள் என்றால் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இதுல 4 சனிக்கிழமை தான் 5ஆம் தேதியாக இருக்கும். ஏன் 5 நாட்கள் வரும். 7 நாள் என்றால் அடுத்த 6 கூடினால் ஞாயிறு வந்து விடுங்க. அப்ப 5வது நாள் சனிக்கிழமையாக இருக்கும். அப்ப 75வது நாள் இன்று திங்கட்கிழமை என்றால் இன்றிலிருந்து 75வது நாள் என்ன என்றால் இந்த 70வது திங்கட்கிழமை என்றால் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று 5 நாட்கள்ல வருவது. அப்ப 75வது நாள் சனிக்கிழமை என்பதை துணிந்து கொள்ளுங்கள். இதே போல இப்படியாக கேட்கப்பட்டார், இன்று திங்கட்கிழமை 75 நாட்களுக்கு முன் என்ன கிழமை நாள் என்று கேட்கப்பட்டால் இதே நடைமுறையில தான் நாங்க மாறி, அதாவது இன்று திங்கட்கிழமை 70 என்றால் இதுக்கு முதல்ல 1 2 3 4 5 நாட்களை முன்னால என்ன கிழமை என்று பார்த்தால், இதுல நாங்க திங்களுக்கு முந்தியுள்ள கிழமை நாட்களை எழுதினால் ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன்கிழமை என்பது விடையாக வரும். இந்த வகையில காலக்கணிப்புக்கு விடை கண்டு கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு, மற்றது பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாத நாட்கணிப்பில இந்த நாட்களின் எண்ணிக்கை 31 நாள், ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 29 வரையில 60 நாள் என்றது ஓரளவு இன்னும் நீண்ட காலத்துக்கு
அதாவது குறைந்தபட்சம் 8 மாதங்களுக்காக. ஏன் 7 8 31 நாட்களை கொண்டது என்றபடியால் அந்த 8 மாதங்களை வரைக்கான நாட்களின் அதிகபட்ச எண்ணிக்கை தெரிந்திருந்தால் சிறப்பானதாக இருக்கும். அன்பு மாணவ செல்வங்களே, மீள மீள நான் கூறுகின்றது என்னென்றால், இது திறமையான மாணவர்ல அதிதிறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சை. அப்ப இது நான் திறமையான மாணவருக்குத்தான் இந்த கருத்தரங்க நடத்துறேனே ஒழிய ஆரம்ப மெல்ல கற்கிற பிள்ளையை கொஞ்சம் கற்பிக்கிறதுக்கு அல்ல. அப்ப நீங்கள் தான் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்திருந்தால் இதனால் பயனடையுங்கள் என கூறிக்கொண்டு நான் அடுத்த வினாவுக்குள் நுழைகின்றேன். இப்ப அடுத்த வினா கவனிங்கோ. 39வது வினா, காரண காரிய தொடர்புகளை இனங்காணுதல். காரியம் என்பது செயல், காரணம் என்பது அதற்குரிய, அதாவது அது நடைபெறுவதற்கான ஒரு ஏது, ஒரு முக்கிய நிகழ்வு. இப்ப இதுல காரண காரிய தொடர்பு என்றால் இந்த அதுல சொல்லிலேயே எங்களுக்கு விளங்குகின்றது. முதலாவது காரணத்தை சொல்லி பின்னால காரியம் சொல்லப்பட்டபடியால் முதலாவது காரணம் இரண்டாவது காரியம் தொடராக இருக்கின்ற வாக்கியத்தை தான் தெரிவு செய்யும்படி கேட்கப்படுகின்றது. அப்ப அந்த வாக்கியத்துல முதல் காரணம் இருக்கணும், பிறகு காரியம் வெளிப்படுதல் வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை தெரிவு செய்ய வேண்டும். இப்ப நாங்க முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். கடந்த 3 தினங்களாக கடும் மழை பெய்தமையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் ஏது காரியம்? காரியம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதுக்கு என்ன காரணம்? கடும் மழை பெய்தமை. பாருங்க, காரண காரியம். நாங்க காரியத்தை கண்டுபிடித்தால்தான் பயனிலை சொல்ல, அதை கொண்டு எழுவாய் செயற்படுவதில்லை கண்டுபிடிக்கிறது நாங்க பழகினாங்க. பயனிலை சொல்லோட யாரை எவை என்றால் எழுவாயும், யாரை எது எவற்றை என்றால் செயற்படு பொருளையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல காரியம் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதற்குரிய காரணம் என்ன என்று காணுகின்ற போது கடும் மழை பெய்தமையால் என்றபடியால் இந்த வாக்கியத்திலே, அதாவது காரணத்தை தொடர்ந்து காரியம் புலப்படுகின்றது. ஆகவே இது பொருத்தமான இந்த கேள்விக்கான விடையாக இதை கருத முடியும். அப்ப அடுத்த விடைகள் பொருத்தமில்லாது இருக்கின்றது. இதற்கும் ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். அடுத்தது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பிரார்த்தனைக்கு பின் அதிபர் உரையாற்றுவது வழக்கம். இதுல காரியம் வந்து அதிபர் உரையாற்றுவது, அதுக்கு ஒரு காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்றுதான் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு வெள்ளியும் என்பது ஒரு காலத்தை குறிக்கின்றது, அது காரணம் அல்ல. அப்ப இந்த வாக்கியம் தவறு. அதே மாதிரி புத்துக்க உரையாளர் தோமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய தாயாரும் தன்னம்பிக்கையினால் இந்த நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியானான். அதுக்குரிய காரணம் புத்தி குறைபாடு தோமஸ் ஆல்வா எடிசன் என்பது பொருந்த போவது இல்லை, அல்லது தாயாரின் தன்னம்பிக்கையினால் என்பதும் இதுல மிக திருத்தமாக பொருந்த போவதில்லை என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ. கேள்விகளை தயாரிக்கிற போது இவ்வளவு துல்லியமாக நாங்கள் வினாவை தயாரிக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பரீட்சை தாளின் இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். அன்பு மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்வது, மிக கவனமாக பரீட்சைத்தாள்களை பின்பற்றுகின்ற போது நீங்க கேட்டு அவதானித்து விளங்கிக் கொள்வதன் மூலம் அரச பரீட்சையில சிறந்த பெறுபேறு பெறுவதற்கு உங்களை வழிநடத்த முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, பாருங்கோ. ஒரு வருடத்தின் முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக பெறக்கூடிய வருடமும், அதே போல் ஒரு மாதத்தின் முதல் நாளும்
நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக வரக்கூடிய மாதமும் எவை? இப்ப உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், நடுநாள் என ஒரு நாள் வருமாக இருந்தால் அதன் மறுபக்கம் இரண்டிலையும் இரட்டை எண்கள் தானே இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, நடுநாள் 1 என்றால் இந்த 3 எண்களையும் கூட்டினாலே இங்க 5 வருது. அப்ப ஒற்றை எண் தான் வருதல் வேண்டும். நடுநாள் உள்ள வருடமோ மாதமோ என்னவா இருந்தாலும், இப்ப ஒரு வரிசையில பல பேர் நிற்கிறார்கள், நடுவில் நிற்பவர் என்று சொல்லிப்படி கேட்டால் அந்த நிற்கிற வேண்டிய எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருக்கணும். நடுவில் ஒரு ஆள் நிற்கிறதா இருந்தால் மற்ற பக்கம் 2 சமனாக இருக்கிறபடியா ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு வருடத்தின் ஒற்றை வருடத்தில்தான் நடுநாள் இருக்கும். அப்ப 365 தான் நாங்க 2ஆல வகுத்தால் 1 மீதி வருகின்றது. அப்ப அதுதான் நடுநாள் இருக்கும். 1, அதாவது 1 16 8, பிறகு இங்கே 2, 1 மீதி. அப்ப 183வது நாள் தான் நடுநாள். இங்கால 182 நாள் இருக்கும். இந்த பக்கமும் அதே போல, இந்த பக்கம் 182, இங்காலே 182 நாள் இருக்கும். நடுநாள் 1. இதுதான் அப்ப, அதாவது நடுநாளும் ஒரே கிழமை நாளாக இருக்கக்கூடியதாக வரக்கூடியது 365 நாட்களை கொண்ட வருடம். அது சாதாரண வருடம். அப்ப முதல் விட பொருந்தாது, 2வது 3வது இந்த விடயத்துக்கு மட்டும் பொருந்துகின்றது. இனி அடுத்தது ஒரு மாதத்தின் நடுநாள். மாதத்தின் நடுநாள் இறுதி நாள், முதல் நாள் நடுநாள் இறுதி நாள் ஒரே கிழமை நாளாக வரவேணுமாய் இருந்தால் அதுவும் ஒற்றை எண்ணில வரணும். அதோட 1, 8, 15, 22, 29 வரையெல்லாம் நடுநாளாக வர முடியும். பாருங்க, அப்ப 29 நாட்களை கொண்ட மாதமாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்ப புரிந்து கொள்ளும், இந்த மாதத்துல ஜனவரி 1ஆம் தேதியும் ஒரே கிழமை நாள், நடுநாளாகிய 15ஆம் தேதியும் ஒரே கிழமை நாள், 29 ஆகிய இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். அப்ப 29 நாட்களை கொண்ட மாதம் லீப் வருட மாசி மாதம். இதுதான் பொருந்தும். இது பொருந்தாது. ஏன்? சாதாரண வருட மாசி மாதத்துல 28 நாள் இருக்கு. அப்ப அதுல இரட்டை எண் என்றபடியால் நடுவில 2 எண்கள் வரும். ஆனபடியா அந்த விடை பொருந்தாது. அப்ப இந்த விடை பொருந்தவில்லை. இதுதான் பொருத்தமான விடை என்பதை நீங்க துணிந்து கொண்டீர்கள். நன்று மாணவ செல்வங்களே, ஆயினும் நான் இன்னும் ஒரு அரிய விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அதாவது கையை முஸ்தி பிடித்து நாட்கள் எண்ணிக்கையை பார்த்தோம். பிறகு முந்திய நாள் பிந்திய நாள் என்றால் 7ஆல வகுத்து ஒரு வாரத்தில் 7 நாள் என கணித்து அதை கொண்டு நாங்கள் முந்திய பிந்திய நாட்களை கணிப்பதற்கு கற்றுக்கொண்டோம். இப்ப நான் மேலதிகமாக உங்களுக்கு விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக உங்களுக்காக நான் ஒயிட் போர்ட் எடுத்து விளக்கம் தருகின்றேன். இப்ப நீங்க இந்த ஒயிட் போர்ட்ல தர விளக்கத்தை ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் நான் இப்ப விளக்கம் தருகின்றேன். அதை கவனித்துக் கொண்டீர்களா என்றால் மிகுந்த தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு அந்த கைக்கடிகாரம் எல்லாம் காலத்தோட சேர்ந்த ஒரு கேள்விகளாக வாரது. கடிகாரத்தின் பிம்ப தோற்றங்கள், அதாவது கடிகாரம் பிம்பமாக தெரிகின்ற போது அதாவது கண்ணாடிக்கு தெரிகிற நேரம், நேராக தெரிகிற நேரம் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுவது வழக்கம். இப்ப நான் இதுல இப்படியாக ஒரு அதாவது உங்களுக்கு 2 கடிகாரத்தை கீறியிருக்கிறேன். இந்த கடிகாரம் கண்ணாடிக்கு தெரிகின்ற போது, அதாவது இந்த கண்ணாடி ஒன்று கண்டு வைத்துக் கொள்வோம். இப்படியான கண்ணாடிகளே இந்த கடிகாரம் தெரிகின்ற போது அந்த கண்ணாடிக்கு தெரிகிற நேரமும் இந்த சரியான நேரத்துக்குள்ள தொடர்பை பற்றி நாங்கள் விரைவாக விடையளிப்பதற்கு ஒரு விளக்கம் தருகின்றேன், அவதானியுங்கள். இப்ப இதுல கேட்பார்கள்,
இந்த கண்ணாடியில, அதாவது கடிகாரத்துக்கு நேரம். இப்ப நான் இதுக்கு முதல் கற்பிக்கிறேன், விளக்கம் தருகிறேன், பிறகு விடக்கான்ற கேள்விகளை கற்பிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த கடிகாரத்துல இது 3 மணியாக இருக்குமாக இருந்தால் இப்படியாக முட்கள் இருக்கும். இது கண்ணாடிக்கு தெரிகின்ற போது முட்கள் இப்படியாக காட்சி அளிக்கும். இடம்பலம் மாறுபடுகின்றது. அதே போல இதுல வேறு ஒரு நேரத்தை காட்டுறேன். இதுல 4 மணியாக இருக்கின்ற போது இப்படியாக இருக்கும். அதே போல இங்க அந்த கடிகாரத்தின் முட்கள் இப்படியாகவும் காணப்படும். இப்ப நான் உங்களுக்கு கடிகார முகங்கள் காண்பித்து அந்த கடிகாரங்கள், அதாவது கண்ணாடிக்குள்ள தெரிகின்ற போது எவ்வாறு நேரம் மாறுபடுகின்றது என்ற தொடருக்கான ஒரு விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். நான் கூறுவது சிலவள பொருத்தமில்லாததாக இருக்கலாம், நீங்க பொருத்தமானதாக கருதி கொள்ள வேண்டும். இப்ப நான் விளக்கத்தை தருகின்றேன் பாருங்கோ. இது 3 மணி, இது 9 மணி. அப்ப இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு? 12 மணி தானே. 12 மணி. இது 4 மணி, இது இங்க 8 மணி போல் தெரிகின்றது. அப்ப இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு? 12. அப்ப இந்த தகவலை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு கடிகாரத்துல உள்ள நேரத்தின் எதிராக இருக்கிற கடிகாரத்துல, அதாவது கண்ணாடிகளை நேரடி கடிகாரத்துல ஒரு நேரம், கண்ணாடிக்கு இருக்கிற கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும், அல்ல கண்ணாடிக்கு இருக்கிற கடிகாரம் காட்டுற நேரம் ஒரு நேரம், நேரடி கடிகாரம் என்ன காட்டும் என்று கேட்டால் நாங்கள் அங்க கேட்கிறார்கள். இப்ப கண்ணாடிக்கு இருக்கிற கடிகாரம் 5:45 என்றால் இது கண்ணாடிக்கு இருக்கின்ற கடிகாரம். நேரடியாக இருக்கிற கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும் என்றால் நாங்க 12ல் 5:45 கழிப்போமாக இருந்தால் விட இலகுவாக வந்துடும். ஆனா இது மணி நிமிட கழித்தல் என்பதை கருத்தில் கொள்ளணும். மணி நிமிட கருத்தல் என்றால் இங்க இருந்து ஒரு நிமிடத்தை எடுத்தால் 60,000, 60ல் 45 போனால் 15 இருக்கும். இது 11ல் 5 போகணும். 11ல் 5 போனால் எங்களுக்கு தெரிகின்றது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல உங்களுடைய ஆற்றல் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை தெரிவிப்படுங்கள். அப்ப 11ல் 5 போனால் 6 என்பதாகும். அப்ப இது 6:15 இருக்கின்றது. அப்ப இதுல நீங்க கூட்டினா 12 மணித்தியாலம் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது தானே. அதே மாதிரி இந்த, அதாவது கண்ணாடிக்கு தெரிகிற கடிகாரம் இல்ல நேராக தெரிகிற கடிகாரம் 8:30 வேண்டாம், 8:20 இருந்தால் கண்ணாடிக்கு தெரிகிற கடிகாரம் என்ன நேரம் காட்டும் என்றால் நாங்க இதுக்கு என்ன செய்யணும்? 12ல் இருந்து 8:20 கழித்து விடை காண்பது இலகுவானது. 8:20 கழித்தால் 40, இதுல ஒரு மணித்தியாலம் போயிட்டு அப்ப 3 மணி 40 நிமிடம். இரண்டையும் கூட்டினா 12 வருது. அப்ப இங்க காட்டுவது 3:40 என நாங்கள் விரைவாக விடை காண முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இந்த வகுப்பு ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை தான் நடத்த முடியும். லிங்க் அவங்கள நேரம் தான் சூமில தருவார்கள். அந்த நேரத்துக்கு நான் ஒரு சில விடயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். ஆனா தொடர்ச்சியாக நான் வகுப்பு எடுக்கின்ற பக்கத்துல இந்த சற்பன்றவர்கள் அடுத்தடுத்த வகுப்புல இருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை நீங்க நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்க. இப்ப அஜெண்ட் என்றவர் பெயர் இங்கே பதிவு செய்துவிட்டு அடுத்த வகுப்புல அவரை பங்கு பற்றினாலும் ரிமூவ் பண்ணப்படும் என்பது உங்களோட கவனத்துக்கு இருக்கட்டும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்பொழுது இந்த கற்பிக்கின்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக நான் செய்வேன். உங்களாலையும் நீங்கள் முடிந்தளவிலே இதுல பங்கு பற்றுங்கோ. நீங்க சில பிள்ளைகள் இப்ப 100 பேர் நிற்கிறீர்கள், 100 பேரும் தொடர்ச்சியாக பங்கு பற்றுகிறீர்கள். அதாவது சில பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவர்கள் நான் இவற்றை உடனடியாக யூடியூப் சேனல்ல போடுவேன். அதுல பார்வையிட்டு தெளிவு பாருங்கோ.
மற்ற கற்ற விடயங்களை திரும்ப மீட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பு குழந்தைகளை. அப்படி நீங்க மீட்டு பார்த்தால்தான் நீங்க திறமைசாலியாக மாற முடியும். நான் இப்ப உங்களுடைய காணொளிகள் அதாவது வீடியோக்களை ஏன் பார்க்கிறது என்றால், நீங்கள் இவ்வளவு ஆர்வமா படிக்கிறீர்கள், தொடர்ச்சியாக வருகிறீர்களா என்பதை பார்வையிடுகின்றேன். அதால ஒரு குறையும் இல்லை. நன்று மாணவ செல்வங்களே, இதே போல் நாளைய வகுப்பில் சந்திப்போம். நன்று, பாய்.